ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நன்றாக நினைவிருக்கும், தானியேல் ஆகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அரசனுடைய நண்பன் தானியேல் சொல்வார் பேச்சை கேட்டு சிங்கத்தின் குகைக்குள்ளாக தானியேலை தூக்கி போட்டு விடுவார். இரவு உறக்கம் வராது, உண்ண பிடிக்காது, பெண்களிடம் சேர மனதிருக்காது. விடியும் வரை அவர் தவித்து காத்திருப்பார். விடியற் காலையில் சிங்கத்தின் குகையிலே வந்து நிற்பார். அப்போ ஒரு கேள்வி கேட்பார், ரொம்ப அழகான கேள்வி. தானியேலே, உயிருள்ள கடவுளை வழிபடும் நல்ல சகோதரனே, ஆண்டவர் உன்னை சிங்கங்களின் பற்களிலிருந்து உன்னை விடுவித்தாரா கேட்பார். அப்போ என்ன அர்த்தம்? நீ வேண்டிக்கிட்டே அந்த சாமிக்கு சக்தி இருந்துச்சா அதானே கேட்குறாரு. உள்ளேருந்து சத்தம் வருது, ஆம் ஆண்டவரே, நான் வழிபடும் என் ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அதுதான் ஜபம், அதுதான் ஜபம். ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான செயல்பாட்டு அண்ணால் நமக்கு படம் பிடிச்சி காட்டுறாங்க. இந்த பையனுக்காக தான் வேண்டிகிட்டு இருந்தேங்க. நீங்கள் கூட நான் குடிகாரன்னு சொன்னீங்கல்ல, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க, பையன் கிடைச்சான். அந்த அம்மா நன்றி சொல்கிறாங்க. என் ஜெபம் கேட்கப்பட்டது என்ற நன்றி உணர்வோடு நாம் சொல்லும் போதும், நாம் சொல்வதை பிறர் கேட்கும் போதும் வருகின்ற ஆனந்தமும் பூரிப்பும் அளவு கடந்தது. அதுதான் திருப்பாடல்களில் 150 திருப்பாடல் இருக்குது. அதில் 3இல் 1 பங்கு ஹிம்ஸ் ஆஃப் பிரைசஸ், துதியின் பாடல்கள். இன்னும் ஒரு பங்கு நன்றியின் பாடல். ரொம்ப அழகான ஒரு இறையியல் நமக்கு தருது. நம்முடைய ஜபங்கள் துதிக்காக ஒரு பங்குங்க, இன்னொரு பங்கு நன்றிக்காக. அந்த நன்றி இல்லாமல் போச்சுன்னா ஜபம் நிறைவு பெறாது என்பதை அண்ணா நமக்கு சுட்டி காட்டுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி. நன்றி என்பது அவ்வளோ உன்னதமான ஒரு செயல்பாடு. அந்த அண்ணா சொன்னார், அந்த நன்றி வார்த்தையோடு நிற்கலை, வாழ்வாக மாறுது. இந்த பையனுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன், அந்த பையனை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், அவன் வாழ்நாள் முழுதும் அவன் ஆண்டவர் திரும்பாக இருந்து பணி செய்வான். முதலாக கருப்பையை திறந்து வெளிவருகிற முதல் ஈடு அது ஆணாக இருக்கலாம், அல்லது கால்நடைகளுடைய தலையீராக இருக்கலாம். அது ஆண்டவருக்கு சொந்தம். அதுக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவர் கொண்டு அர்ப்பணித்து 5 ஷெக்கல் அல்லது இணையான ஒரு வழிமுறை செய்து ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அது இயேசுக்கும் பட்டுச்சு. தலைபேரான தன் மகனை பெற்றெடுத்து முன்னிட்டில் கிடத்திய அந்த தாய்மறியால் 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்ய போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து 2 மாடப்புறாக்களையும் காட்டுப்புறாக்களையும் பலியாக தந்து ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அப்படி பெற்று மீட்டு கொண்டு வரலாம். அது மீட்பு செயலாக ஆண்டவரிருந்து கொடுத்து அதற்கு ஈடாக ஒன்றை கொடுத்து அவரை மீண்டும் தன் பிள்ளையாக பெற்றுக்கொண்டு வரலாம். அந்த ஒரு நிலை இருந்தது. ஆனால் அண்ணா ஆண்டவரிருந்து பெற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்கே வாழ்நாள் முழுதும் அவன் காணிக்காக இருப்பான். அதில் ரொம்ப ஒன்று நன்றியுள்ள, பிரமாணிக்கமுள்ள, நியாயமான, நேர்மையான அண்ணாவை பார்க்கிறோம். ஜெபித்தபடி ஆண்டுடைய ஆசை பெற்ற பிறகு மனம் மாறாமல், சொன்ன சொல் தவறாமல் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறார். ஆண்டவருக்கு பொருத்தனை செய்தது எந்த மனநிலையில், எந்த மனப்பக்குவத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை சபையுள்ள உரையாளர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதை வாசிப்போமே. கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலந்தாழ்த்தாதே, ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை மறவாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். ரொம்ப அழகான அவர் வாக்குறுதியின் ஆண்டவர். அந்த வாக்குறுதியின் ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற காலம் தாழ்த்தாதே, பொறுப்பின்றி நடக்காதே, கொடுத்த வாக்கை மீறாதே. 3 கட்டளைகள் இந்த பகுதி சொல்கிறது. அண்ணா இந்த 3இல் ஒன்றையேனும் மீறாமல், காலம் தாழ்த்தாமல், பொறுப்பின்றி நடக்காமல் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிறார். அப்போ ஒரு சட்டத்தின் பிரகாரம் நடக்கிற ஒரு அழகான தாயை நாம் சந்திக்கிறோம். இந்த தாய்க்குள்ளாக அன்னை மரியாதை நாம் பார்க்கிறோம். அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு தந்தார், என் ஜெபத்தை கேட்டென்று பொருள்தக்க சாமுவேலின் பெயரை வைக்கிறார். அதை வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவராகிய நீர் என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஆண்மகனை தருவீர் என்றால் அவன் வாழ்நாள் முழுதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அதான் அதுக்கு செய்கிறாங்க.
அந்த இதுதான் அருமையாக சொல்கிறாங்க, வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். ஒன்று பொறுப்புகளை நிறைவேற்றிய அண்ணா. இரண்டாவது, ஒரு அழகான ஒரு ஆங்கில வாக்கியம் இருக்குது, ஒன்லி த கரேஜியஸ் கேன் கிவ், வி நீட் கரேஜ் டு கிவ் என்று ஒரு அழகான வாக்கியத்தை படித்தேன். கொடுக்கறதும் சும்மா வராதுங்க, கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். 2 செப்பு காசுனாலும் அது சாமிக்குன்னு கொடுத்த அந்த விதவைக்குள்ளாக இருந்த வீரத்தை பார்த்தாண்டவர் வியந்து போய் மற்ற எல்லாரை விட அதிகம் போட்டால் சாமி பயன்பட. ஷீ ஹேட் அ கரேஜ் டு கிவ். கல்வாரி மலையறையில் ஒத்தை பிள்ளையை 3 ஆணிகளுக்கு இடையே கிழிந்த சட்டை என தொங்கவிடப்பட்டு இது என் மகன் தான் என்று சாட்சியம் கூறி கண்ணீரும் கம்பளம் என்ற அன்னை மரியாளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். அந்த ஒத்தை மகனையும் தந்து அந்த மகன் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் இது என் மகன் தான் என்று சொல்ல அந்த தாய்க்கு எவ்வளோ வீரம் இருக்க வேண்டும். அந்த கரேஜஸ், ஒன்லி த கரேஜஸ் கேன் கிவ். கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம், நம்ம பார்த்து கையேந்துறவங்கள்ட்ட, நம்ம பார்த்து கெஞ்சுறவங்ககிட்ட, நம்ம கதவை தட்டி உதவி கேட்குறவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நல்ல மனசு மட்டும் பதாது, வீரம் வேணும். ஒன்லி த கரேஜஸ் கேன் கிவ். தைரியசாலி மட்டும் தான் கொடுப்பான். நம்ம பர்ஸை திறந்த பர்ஸை பார்த்துட்டு ஐயோ 20,000 இருக்குதுன்னு டப்புன்னு மூடுற மனசு இல்லாமல் 20,000 தான் என்ன அவங்க கேட்குறாங்க கொடுப்போன்ற ஒரு தைரியம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. நிறைய சமயத்தில் இந்த சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒன்லி எ கரேஜஸ் கேன் கிவ். கொடுக்குற எல்லாரும் தைரியசாலிகள். தனக்கு இல்லாமல் கொடுக்கிறவர்கள் தைரியத்திலும் நம்பிக்கை மிகுந்தவர்கள். எனக்கே இல்லைனாலும் அது அன்னை தெரசா சொல்லுவாங்க, கிவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ். தன்னை காயப்படுத்தியாவது கொடுக்க வேண்டும் என்று அன்னை தெரசா சொல்லுவார்கள். ஏன் எனக்குள்ள இந்த காயப்பட்டாலும் பரவாயில்ல, தாங்கிட்டு நான் கொடுப்பேன் என்கின்ற அந்த வீரம் நமக்குள்ளாக, வைராக்கியம் நமக்குள்ளாக இருந்தாலும் கொடுக்க முடியும். தலைச்சேன் பிள்ளை நெடுநாட்களாக பிள்ளை இல்லாமல் தவித்து பெற்றெடுத்த பிள்ளை, அச்சுறுத்தலுக்கும் கேவலத்திற்கும் இழி சொல்லுக்கும் உள்ளாக்கப்பட்ட நாட்களின் கண்ணீர் கணவன் தப்பித்து வந்து நன்றியோடு இருக்கிற நல்ல நாட்கள் பிறந்த பிள்ளை இந்தம்மா கொடுக்குறாங்க. அடுத்த பிள்ளை பிறக்குமா தெரியாது, இந்த பிள்ளை நல்லா இருப்பானா தெரியாது, அவனுக்கு பொறுத்துணையாக நான் செய்து கொண்டேன், அதை நிறைவேற்றுவேன். ஷி ஹேட் அ கரேஜ் டு கிவ். அந்த கரேஜுக்கு உறுதுணையாக எல்கானா இருந்தார். அந்த கும்ரான் ஏட்டுச்சூழல்களில் ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கிறது. அண்ணா வாய்விட்டு ஜெபித்தாள், வாய்விட்டு பொருத்தனை செய்தால். எல்கானா மௌனமாய் ஜெபித்தார், மௌனமாய் அண்ணாவுடைய பொருத்தனைக்கு துணையாய் நின்றார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அது அண்ணாவுடைய ஜெபத்தையும் அண்ணாவுடைய கண்ணீரைக்கும் துணையாய் இருந்த எல்கானா அண்ணா பொருத்தனை செய்து தன் பிள்ளையை ஆண்டு கொடுத்தபோது அவருடைய வீரத்தில் இவரும் பங்கேற்கிறார். அண்ணாவினுடைய லாஸ் எல்கானாவுக்கும் லாஸ் தான், ஏற்றுக்கொள்கிறார். முதலாவது. இரண்டாவது, இன்னொரு விவிலிய பேராசிரியர் சொல்லும்போது சொல்வார், அண்ணாவுடைய இழப்பு இஸ்ராயலுடைய லாபம் என்று அழகாய் சொல்வார். த லாஸ் ஆஃப் அண்ணா இஸ் அ கெயின் ஆஃப் இஸ்ராயல் என்று அழகாய் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவார். அண்ணாவுடைய வீரத்தில் விளைந்த ஒரு நல்ல கொடை இஸ்ராயலுக்கு ஒரு இறைவாக்கள் பெற்றுக் தருவது. அதுதான் கரேஜஸ் கேன் கிவ். அந்த கரேஜில் நிறைய நன்மைகள் நடக்கும் என்பதை அண்ணாவுடைய செயல்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ இந்த பகுதியினுடைய இறையில பார்த்தோம். இந்த பகுதியில் இருக்கிற இலக்கிய நயத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதி நம்ம கடந்து போவோம். 3 சின்ன சின்ன செய்திகளை நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவள் கேட்டருளினார் என்று அண்ணா சொல்லுகிறார். அந்த 27ஆம் வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு நயம் இருக்கிறது. சால், SAAL, சால் என்ற வார்த்தைக்கு நான் கேட்கிறேன் என்று அர்த்தமாகும். டு என்கொயர், டு ஆஸ்க் ஃபார் என்று அர்த்தமாகும். அதே போல் சால், SAAL என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று அர்த்தமாகும். நான் கேட்டேன், ஆண்டவர் கொடுத்தார் என்பதை ஒரே வார்த்தையில், ஒரே ஒளி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி ஆசிரியர் நம்மிடம் சொல்கிறார். அவள் கேட்டார், அவர் கொடுத்தார் என்று சால் சால் என்று சொல்லி அந்த சிலேடையான வார்த்தைகளின் மூலமாக நமக்கு ஒரு அழகான ஒரு நயமான வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இது முதலாவது. இரண்டாவது, பைனே என்கின்ற ஒரு விவிலிய விளக்க உரையாளர் ஒரு அழகான கருத்தை முன்வைக்கிறார். அந்த சால் சால் என்ற வார்த்தையை வைத்து அவர் சொல்லுகிற அருமையான ஒரு விளக்க உரை, ஆண்டவர் கொடுத்தார், அண்ணா திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி அழகாய் ஒரு விளக்கம் சொல்வார். ரொம்ப அழகா, ஆண்டவர் கொடுத்தார், அண்ணா திருப்பி கொடுத்தார், இது கொடை, அது நன்றி கடன் என்று சொல்லி விளக்கி சொல்லி, இந்த கொடையிலும் நன்றி கடனிலும் மிளறுவதுதான் இஸ்ராயலுடைய தொடரும் வரலாறு என்று அழகாய் விளக்கி சொல்வார். அழகான ஒரு செயல்பாடு, அருமையான ஒரு வார்த்தை நயம் ரொம்ப அழகான விளக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து வருகிற 28ஆம் வசனத்துடைய இறுதி வசனம், அவர்கள் அங்கே ஆண்டவரை தொழுதார்கள்.
எபிரேய மொழியில் ஹிஸ்தகவா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஹிஸ்தகவா என்றால் ஆண்டவரை தொழுவது, ஆண்டவரை ஹி வர்ஷிப்ட் என்று சொல்வார்களே அந்த வார்த்தை. இதே வார்த்தையை தான் அப்ரஹாமுக்கு தோராவிலே ஆசிரியை பயன்படுத்துவார். தொழுதார்கள், அப்படி தண்டனிட்டு வணங்குவது, பழி செலுத்துவது, உள்ள கிடக்கையை கொட்டி சாமிக்கு நன்றி சொல்வது, எல்லாவற்றையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும். அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள், நன்றியாக, புகழ்ச்சியாக, ஆண்டவருக்கு வாக்குறுதியாக அந்த இடத்தில் தொழுது இல்லம் திரும்புவார்கள் என்று அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற 3 வாழ்வியல் பாடங்கள். 1, ஆண்டவருக்கு நீ ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தால் நிறைவேற்ற காலம் தாழ்த்தாதே, முதலாவது. 2வது, நிறைவேற்றாமல் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்ளாதே. 3வது, சொன்ன சொல்லை மீறாதே. ரொம்ப முக்கியமான 3 கட்டளைகள். ஆண்டவருக்கு பல வேளைகள் பல விதங்களில் நாம் பொருத்தனைகள் செய்வோம். அந்த பொருத்தனைகள் பாடுபட்ட கடமையை அண்ணாவும் எல்கானாவும் நமக்கு அழகாய் எப்படி கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், முதலாவது. 2வது, அண்ணா எல்கானா வாழ்ந்த ஒரு அழகான குடும்ப உறவு என்பது பக்தி மேம்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. அது கண்ணீரிலும் இணைந்திருக்கிறார்கள், கதறிலும் இணைந்திருக்கிறார்கள், ஜெபிப்பதும் இணைந்திருக்கிறார்கள், நன்றி சொல்வதும் இணைந்திருக்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு தம்பதியராக நம் கண்பாக வருகிறாங்க. இப்போ ஒரு கணவனும் மனைவியும் இணைஞ்சு எல்லா நிலைகளும் செயல்பட்டாங்க அப்படின்னாக்க எந்த இடத்துலையும் வண்டி தடம் பொருள்றதுக்கோ வண்டி தடுமாறுறதுக்கோ அவசியம் இருக்காது. இணைந்து இயந்து, நான் நினைக்கிறேன் அவள் செய்வாள், அவள் நினைக்கிறாள் நான் செய்வேன் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு நமக்குள்ளாக வருகிறது என்று சொன்னால் அது அழகான ஒரு தம்பதியருக்கான இலக்கண செயல்பாடாக அது அமைகிறது. அண்ணாவுடைய அழகான புரிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, ஈடுகட்டுகிற, இணையாய் நிற்கிற எல்கானுடைய அந்த கணவனுக்குரிய பெருந்தன்மையான தன்மைகள் இன்றைக்கு நம் குடும்பங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்பது இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. 3வதாக ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, அதில் பாருங்கள், ஒரு வார்த்தை இருக்குது. நான் ஆண்டவரிடம் வேண்டினேன், என் விண்ணப்பத்தை அவர் கேட்டினார், ஆகவே அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவள் வாழ்நாள் முழுதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். இறுதியாக இந்த பகுதி நிறைவு செய்யும் போது ஒரு இறையியல் வார்த்தையை சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். 22ஆம் வசனத்தை வாசிப்போமே. அண்ணா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். 2 வார்த்தை இருக்குது. ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான். டு கம் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆர் ஃபேஸ் ஆஃப் காட். லிஃப்னே என்றால் பிஃபோர் ஆர் பிஃபோர் த ஃபேஸ் ஆஃப் காட் என்று எபிரேய மொழியிலே அந்த வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் திருமுன் அவர் வருவார், முதலாவது. அதாவது ஆண்டவர் திருமுன் வருவது என்பது ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்பது. வாழ்நாள் முழுவதும் தங்கியிருப்பான் என்பது அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய முகத்தை கண்டு அவருக்கு பணிவிடை செய்து வாழ்வான். இந்த 2 வார்த்தை அது அழகாக சொல்லுது. வாழ்நாள் முழுவதும் அவன் ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கியிருப்பான், ஆண்டவரின் திரும்பாக கொண்டு வரப்படுவான். 2 வார்த்தை. அதுக்கு எபிரேய மொழியில் ஒரு அழகான விளக்கம் இருக்குது. விடுதலை பயணம் 34:24. ஏனெனில் நான் வேற்றினத்தாரை உன் முன்னின்று துரத்தி விட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன். நீ ஆண்டில் 3 முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்போது, ஆண்டவரின் திருமுன் நிற்க வரும்போது, சரிங்களா? அது இன்னொன்று இடைச்சட்ட நூல் 16:16 வாசிப்போமே. ஆண்டில் 3 முறை உன் ஆண் மக்கள் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமுன் வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண் மக்கள் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்போ? 3 முறை. கூடார பண்டிகையில், அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகையில், அல்லது பாஸ்கா பண்டிகையில் 3 படை திருமுன்பாக வரணும். இப்போ சாமுவேல் ஆண்டவர் திருமுன் கொண்டு வராங்க. முதலாவது ஒரு முறை கொண்டு வராங்களா? என்றுமே கொண்டு வராங்க. ஃபார் எவர் ஹி வில் பி தேர். அவர் திருமுன்பாக என்றும் பணிவிடை செய்வான். இப்போ ஆண்டவர் திருமுன் 3 முறை வருகிற இஸ்ராயல் மக்களை பற்றிய செய்தியை விடுதலை பயண நூலிலும் இணைச்சட்ட நூலிலும் நம்ம பார்த்தோம். அதே வார்த்தையை, அதே ஒரு பொருளை இன்னொரு இடத்துல பார்க்குறோம். விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். இணைச்சட்ட நூல் 34:10 வாசிப்போமே. ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்கள் சாமுவேலை மோசேவுக்கு இணையாக குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இணையாக சொல்லப்படுகிற வரலாற்றினுடைய ஒரு நீட்சியாக சாமுவேல் ஆண்டவரின் திருமுன்பாக வருகிறார். ஆண்டிற்கு 3 முறை ஆண் மக்கள் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரின் திருமுன்பாக வருகிற சாமுவேல் முதலாவது. 2வது, ஆண்டவரின் திருமுன்பாக எபிரேய மொழியில் லிஃப்னே.
லிஃப்னே என்றால் லே பனாயிம், பனாயிம் என்றால் ஃபேஸ், லே என்றால் முன்பாக, ஆண்டவரின் முகத்திற்கு முன்பாக வருகிற சாமுவேல் ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்பார். இணைச்சற்று 34:10 காண்கிறது போல முகமுகமாய் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரை பார்ப்பார், செய்திகளை கேட்பார், அந்த ஆண்டவரின் முகத்தை மக்களுக்கு படம் பிடித்து காட்டுவார். அந்த பகுதி அழகான வார்த்தை. ஆண்டவரின் திருமுன்பாக வருவான், ஆண்டவருக்கு திருப்பணி செய்வான், வாழ்நாள் முழுவதும் அங்கே இருப்பான் என்ற வார்த்தைகளிலே நிறைய இறையியலை ஆசிரியர் உள்ளடக்கி அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி பின்னால் நடக்கப் போகிற நிகழ்வுகளை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இப்போ நம்ம நிறைவு செய்கிறோம். நிறைய பாடங்களை பார்த்தோம். அண்ணாவினுடைய செயல்பாடு, நன்றி உணர்வு, எல்கானாவினுடைய ஒத்துழைப்பு, உடன்பாடு, புரிந்து கொள்ளும் தன்மை, அப்புறம் ஆண்டவர் திருமுன் என்று பல்வேறு இறை கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இப்போ அண்ணாவினுடைய இன்னொரு முகத்தை நம்ம பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்போ நல்லா நான் முன்னாடி சொன்னேன், அண்ணாவும் தெபோராவும் ஒன்றை போல என்று இந்த வரலாற்று நூலாசிரியர் அழகாய் படம் பிடிக்கிறார் என்று நான் சொன்னேன். அதுக்கு இன்னொரு சான்று, தெபோரா போர்க்களத்தில் வென்ற பிறகு பெண்டிரும் இன்னும் பிற சகோதரிகளும் கிண்ணறத்தையும் மத்தளத்தையும் வைத்து இசைத்து ஒரு பாடல் பாடுகிறார்கள். ஒரு புகழ்ச்சி பாடல், நன்றி பாடலை பாடுகிறதை நீதித்தொழில் புத்தகத்திலே பார்த்தோம். இப்போ ஆண்டவர் திரும்பாக வந்து பையனை ஆண்டு காணிக்கையாய் கொடுத்து வாழ்நாள் முழுதும் சவரக்கத்தி படாமல் நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாக நாசரேயனாக நீ பணி செய்வாய் என்று நன்றி பலி ஒப்புக் கொடுத்த பொருத்தனை நிறைவேற்றிய அண்ணாவனுடைய இன்னும் ஒரு நல்ல உள்ளத்தை 2ஆம் அதிகாரம் படம் எடுத்து காட்டுகிறது. அந்த பகுதியை நம்ம கடந்து செல்வோம். நன்றி தந்தை அவர்களே. முதல் அதிகாரத்திற்குண்டான பல விளக்கங்கள், ஆழ்ந்த விளக்கங்கள் எங்களை உண்மையிலேயே தூங்குகின்றவனை தட்டி எழுப்பி, இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல, ஆழமான கருத்தில் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், பின்வருகின்றவற்றிற்கு இவை இன்னும் முக்கியம் என்று சொல்லி மீண்டுமாக கடந்து வந்து மீண்டும் சென்று, கடந்து வந்து மீண்டும் சென்று என்று எங்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி கொடுக்கிறோம் தந்தை அவர்களே. இனி இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் புத்தகத்திற்குண்டான முதல் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 1. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தையும் சோப்பீமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூபின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனின்னா என்ற 2 மனைவியர் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைத்தான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை
அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மனநிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, அடியாள் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவர் கணவர் எல்கானா, உனக்கு சிறந்தது எனப்படுவதைச் செய். பையன் பால்குடி மறக்கும் வரை இரு. ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக என்று அவரிடம் கூறினார். ஆகவே அவர் தங்கியிருந்து பால்குடி மறக்கும் வரை தம் மகனுக்கு பாலூட்டி வந்தார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சாமுவேல் தன் பிள்ளை அந்த சாமுவேலின் தாயாக நன்றி பாடல் பாடுகிறார். பல வரிகளில் அன்னா சாமுவேலின் தாயாக அல்லாமல் இஸ்ராயலின் தாயாக இருந்து ஒரு நன்றி பாடல் பாடுகிறார். அவர் சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகளை வைப்பார். துதியினால் எரிக்கும் மதில் வீழ்ந்தது, துதியினால் செங்கடல் 2 பிரிந்தது, துதியினால் வானம் கிழிக்கப்பட்டு மன்னா பொழியப்பட்டது, துதியினால் நிகழ முடியாத சம்பவங்கள் எதுவுமே இல்லை என்று ஒரு வாதத்தை வைப்பார். அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இந்த பாடல் அமைகிறது.